திமுகவுக்கு வன்னியர்கள்னா ஏன் வேப்பங்காயா கசக்குதுன்னு தெரியல. கடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்துல கூட அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஆவேசமா ஒண்ணு பதிவு பண்ணியிருந்தார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியாவது வன்னியருடைய வேட்டியை மட்டும் ஒரு விட்டு கோமணத்தையாவது மிச்சம் வச்சிருந்தாரு. முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வன்னியருடைய கோமணத்தை உருவ தயாராயிட்டார். அது உண்மைதான் நிறுவனம் ஆயிடுச்சு. டிஎன்பிஎஸ்சி தேர்வாணைய உறுப்பினர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வாணைய உறுப்பினர்களாக 5 பேரை நியமித்தது தமிழ்நாடு அரசு. அதில் ஒரே ஒருவரை கூட தமிழ்நாட்டினுடைய ஆக பெரும் சமுதாயமான மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமான இந்த வன்னி பெருஞ்சமுதாயத்தினர்கள் எவ்வளவு பெரிய சமூக அநீதி. இதற்கு எதிராக சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணார். தமிழ்நாட்டுடைய தனிப்பெரும் சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயத்திலிருந்து எத்தனையோ பேர் தகுதியானவர்கள் இருந்த போதும் அவர்களை தலைவர்களாகவோ உறுப்பினர்களாகவோ நியமிக்க மறுப்பது என்பது அநியாயத்தின் உச்சம். இதுதான் சமூக நீதியா என்ற கேள்வியை அரை நூற்றாண்டு காலமாக இந்த வஞ்சிக்கப்பட்ட வன்னிய பேரினத்தின் உரிமைக்காகவே தன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு பல்வேறு போராட்டங்களை முன்னிறுத்தி 20க்கும் மேற்பட்ட உயிர்களை தியாகம் செய்து 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்து இந்த சமுதாயத்தில் உழைத்து தேஞ்சு போன இந்த சமுதாயத்தில் லாபமே பார்க்காமல் நஷ்டமே பார்த்தாலும் உலகுக்கு சோறு போடுறதுன்னு வேளாண் தொழிலை விடாமல் செய்து கொண்டிருந்த இந்த சமுதாயத்தில் 1 லட்சம் முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கி வைத்திருந்தார் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர். அந்த 1 லட்சம் பட்டதாரிகளில் இருந்து ஒரே ஒரு உறுப்பினர் கூடவா திமுகவுடைய கண்ணுல படல. இந்த அடிதட்டு மக்கள் அதிகாரத்துல அமர்ந்துடக்கூடாதுன்னு ஏன் திமுக இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கணும்? இந்த வஞ்சிக்கப்பட்ட வன்னிய பேரினம் வாழ்ந்துடவே கூடாதுன்னு உறுதி எடுத்துக்கிட்டு ஆட்சிக்கு வந்துச்சா திமுக? எத்தனை போராட்டங்கள் இந்த சமுதாயத்தை தலைநிமிர்த்துவதற்காக, அத்தனை போராட்டமும் இந்த மக்கள் ஏமாந்து போய் திமுகவுக்கு ஓட்டு போறதுனால வீணா போச்சு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல 7 கட்ட போராட்டங்களை நடத்தி இந்த வன்னிய பெருஞ்சமுதாயத்திற்கு என்று தனியாக 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வென்று கொடுத்தார் எங்கள் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் சமூக நீதி போராளி அண்ணன் அன்புமணி ராமதாசன். ஆட்சி மாறுற பின்பாக காட்சி மாறியது போல அத்தனையும் தலைகீழா மாறி போச்சு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று இந்த வன்னிய பெருஞ்சமுதாயத்திற்கான நீதியை பெற்று வந்தார் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர். சில தரவுகளை மட்டும் சேகரித்து விட்டு வன்னியர்களுக்கு தாராளமாக இடஒதுக்கீடை கொடுக்கலாம் என்று சொன்ன பின்பாகவும் அந்த தரவுகளை சேகரிக்கிறதுக்கு குழு அமைச்சு 3 மாத காலக்கெடு கொடுத்து அந்த 3 மாத காலக்கெடு என்பது 1.5 வருஷமா நீடிச்சு. இன்னைய வரைக்கும் ஒரு அடியை கூட ஒரு இன்ச்சை கூட தமிழ்நாடு அரசு நகர்த்தி. சட்டமன்றத்துல 30க்கும் மேற்பட்ட வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 5 உறுப்பினர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்கிறாங்க. 5 உறுப்பினர்கள் மட்டும்தான் போராடுறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஆட்சி அறையில் அமர்த்து இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? வன்னிய பெருஞ்சமுதாயம் மட்டுமல்ல, அத்தனை சமுதாய மக்களுக்குமான வகுப்பு விதாச்சார அடிப்படையில் சாதிவாறு கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியில் நிலைநாட்டியிருப்பான். அத்தனை சமுதாயங்களையும் தலைமுறை செய்திருப்பான். ஆனால் அதையும் செய்ய திமுக அரசு தயாராக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு கடந்த ஓராண்டில் மட்டும் பல்வேறு கூட்டங்களை போட்டுட்டாரு அண்ணன் அன்புமணி ராமதாசன். எல்லா மாநிலத்திலையும் நடத்துறான் ஐயா. சமூக நீதினு பேசாயா இந்த மக்களை ஏமாத்தி ஆட்சி அறிவியல் நான் உட்கார்ந்து இருந்தேன். யாவது செய்யாயா? இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் வாழ்ந்துடவே கூடாதா? அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த பட்டியல் சமுதாய மக்களும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களும் முழிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுறதுன்னு அச்சம் அவர்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கு. இந்த சமுதாய மக்கள் எல்லாம், இந்த அடித்தட்டு மக்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் ஒரே புடிமானம் என்று நம்பி இருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் நிச்சயமாக சமூக நீதி வென்று கொடுப்பார். அதில் எந்த மாற்ற கருத்தும் காலதாமதமாகலாம். வருகின்ற 2026 மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆட்சி நடக்கின்ற போது அது சமூக நீதியாக ஆட்சியாக இருக்கும். அத்தனை சமுதாய மக்களுக்கும் விடியல் பிறக்கும் என்பதில் எல்லளவும் மாற்று கிடையாது. வெவ்வேறு சமுதாய மக்களை மோதவிட்டு அதில் குளிர்காய்ஞ்சே
ஆட்சி நடத்திட்டு வந்த கூட்டத்துக்கு இந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டா பொறுக்கல, வாழ்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த 5 பேரில் ஒருவரை கூட வன்னியர்கள் நியமிக்கல. அதை விட கொடுமை, இந்த 5 பேரில் 3 பேர் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் 1% அளவிற்கு கூட இல்லாத சமுதாயம். அந்த சமுதாயமும் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்களாக இருக்கட்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. சமூக நீதி என்றால் அனைத்து சமுதாய மக்களுக்குமான இடம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது. ஆனால் அவர்களுக்கு 3 கொடுத்துட்டு இந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள், இந்த மண்ணை அறிந்தவர்கள், இந்த மண்ணை திருத்த நினைக்கக்கூடியவர்கள், ஒரு சீர்திருத்தத்தை மேற்கொள்ள நினைக்கக்கூடியவர்களை நீங்கள் வாய்ப்பு கொடுக்காமல் மறுப்பது என்பது எவ்வளவு பெரிய அநியாயத்தை. இந்த வன்னியனுடைய தலையில மொளா அரைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம என்னதான் செஞ்சாலும் இவன்கிட்ட 200-300 தூக்கி போட்டா ஓட்டு போட்டுடுவான்னு எனக்கு நினப்பு இருக்குல்ல, அந்த நினப்பு இனிமேட்டு வேண்டவே வேண்டாம். இந்த ஆகப்பெரும் சமுதாயத்திற்கு அமைச்சரவையில முக்கியத்துவம் கொடுக்கல, இந்த ஆகப்பெரும் சமுதாயத்தை மதிக்கல, அவனை மனுஷனா கூட மதிக்கல. அப்பையும் மாறி மாறி நமக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கின்ற அலட்சியம் இவர்களுக்குள்ள. இந்த அலட்சியத்தை வேறறுக்கக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாடம் புகட்டுவோம். 2026 அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஆட்சியை அரைநிலையில் அமர்த்தி சமூக நீதி ஆட்சியை நிலபெற செய்வோம். வன்னியர்கள் மட்டுமல்ல, அத்தனை பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களின் உரிமையை பெறுவோம். நன்றி.